ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் சீக்வெல்ல ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொரி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கொரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய கொரி. ஓகேங்களா? இது என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் டேபிள் இருக்கு. அந்த டேபிளில் வந்து எப்படி நம்ம டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ஒரு ஸ்பெசிஃபிக் காலம் வச்சு. ஓகேங்களா? இதுதான் நம்மளோட ரெக்வயர்மெண்ட். இப்போ வந்து பாருங்க, நான் ஆல்ரெடி வந்து எஸ்எஸ்எம்எஸ் அப்ளிகேஷன் வந்து ஓப்பனில் வச்சுருக்கேன். என்னோட SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ அப்ளிகேஷன் வந்து ஓப்பனில் இருக்குது. லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டேட்டா பேசஸ் இருக்குது. அதில் வந்து சேல்ஸ் டேட்டா வேர் ஹவுஸ் அப்படின்ற டேட்டா பேஸில் நமக்கு டேபிளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டேபிள்ஸ் இருக்குது. பிரான்ஸ் லேயரில் இருக்கும், சில்வர் லேயரில் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வியூஸ் கிரியேட் பண்ணி கோல்ட் லேயர் வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வியூவில் இருக்கும். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணேன்னா இங்கே வந்து டிம் கஸ்டமர், டிம் ப்ராடக்ட்டு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் சேல்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபேக்ட் சேல்ஸ்ன்ற வியூவை வச்சு தான் நான் வந்து இந்த எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். இப்போ வந்து பாருங்கள், சிம்பிள் செலக்ட் ஸ்டேட்மெண்ட் நான் இங்கே வந்து கிரியேட் பண்ணுறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கோல்டு ஃபேக்ட் அண்டர்ஸ்கோர் சேல்ஸ். ஓகேங்களா? இதுதான் நம்மளோட வியூவு. இதில் இருக்கிற ரெக்கார்டை நான் அப்படியே என்டையர் ரெக்கார்டை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக செலக்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இது என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த வியூவில் இருக்கிற என்டையர் ரெக்கார்ட்ஸை வந்து நமக்கு புல் பண்ணிட்டு வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்க, பாட்டமில் இந்த பர்டிகுலர் வியூவில் கோல்டு டாட் ஃபேக்டர் சேல்ஸில் வந்து எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னா 60,398 இருக்குது. ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பாட்டம் கார்னரில் வந்து நமக்கு இங்கே ரோ கவுண்ட் ஷோ பண்ணுது. இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் காலம் ஆர்டர் நம்பர் இருக்குது. இந்த ஆர்டர் நம்பருக்கு எத்தனை டைம் வந்து நமக்கு ரோ கவுண்ட் இருக்குது, இந்த நம்பர் ஆஃப் ரோ கவுண்ட் எனக்கு வேணும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், அகைன் ஒன் மோர் செலக்ட் ஆர்டர் நம்பர். ஓகேங்களா? ஆர்டர் நம்பர் எனக்கு ஃபர்ஸ்ட் காலம்ல வேணும். ஸோ செகண்ட் காலம்ல கவுண்ட் ஆஃப் ஸ்டார் alias யூஸ் பண்ணிட்டு டூப்ளிகேட் கவுண்ட். செகண்ட் காலம்ல எனக்கு டூப்ளிகேட் கவுண்ட் வேணும். ஸோ அதுக்காக நான் அதை யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃப்ரம் எந்த டேபிளில் கோல்டு டாட் ஃபேக்ட் அண்டர்ஸ்கோர் சேல்ஸ், இதுதான் நம்மளோட வியூ நேம். நீங்கள் டேபிள் யூஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து வியூ இங்கே யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து குரூப் பை ஆர்டர் நம்பரை பேஸ் பண்ணி நான் குரூப்பிங் பண்ணுறேன். ஓகேங்களா? ஆர்டர் நம்பர். அகைன் வந்து ஹேவிங் கிளாஸ் யூஸ் பண்ணுறேன். ஹேவிங் count of star greater than 1. more than 1 ரெக்கார்டு இருக்கிற அந்த பர்டிகுலர் ஆர்டர் நம்பருக்குள்ளது எல்லாத்தையும் நான் வந்து என்ன பண்ணுறேன், கவுண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட query. ஓகேங்களா? இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். நமக்கு எப்படி அவுட்புட் ஜென்ரேட் ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே வந்து பாருங்கள், இப்போது டோட்டல் ரோ கவுண்ட் நமக்கு இங்கே ஷோ பண்ணுது. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 60,000, மோர் தென் 60,000 காமிச்சது. இப்போ நமக்கு 17,991. ஓகேங்களா? ரோ கவுண்ட்டு. பட் நமக்கு இங்கே எப்படி ஷோ பண்ணுதுன்னா டூப்ளிகேட் கவுண்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் நம்பருக்கு 4 ரெக்கார்ட்ஸ் இருக்குன்றது தான் மீனிங். ஓகேங்களா? அதேமாதிரி செகண்ட் ரெக்கார்டில் வந்து பாருங்கள் 3 ரெக்கார்ட்ஸ் வந்து நமக்கு ஆக்சுவல் வியூவில் வந்து நமக்கு இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை நான் வந்து காப்பி பண்ணி பாட்டமில் பிளேஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துக்கிட்ட வேர் ஆர்டர் நம்பர் ஈக்குவல் டு இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபர்ஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆர்டர் நம்பரை காப்பி பண்ணி சிங்கிள் கோட்டில் நான் வந்து கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ நமக்கு இங்கே என்ன காமிக்குதுன்னா 4 டூப்ளிகேட் கவுண்ட் காமிக்குது இல்லைங்களா. இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இங்கே வந்து நமக்கு என்ன ஷோ பண்ணணும்னா 4 ரெக்கார்டு வந்து ஷோ பண்ணணும். பிகாஸ் இங்கே வந்து பாருங்கள், ஆர்டர் நம்பர் வந்து நமக்கு சேமு. இந்த பர்டிகுலர் ஆர்டர் நம்பருக்கு ப்ராடக்ட் கீ வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் கீயில் இருக்குது. ஸோ அதே மாதிரி சேல்ஸ் அமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சேல்ஸ் அமௌண்ட்டு. ஸோ அதனால தான் இது வந்து என்னென்னா நம்ம வந்து ஆர்டர் நம்பரை பேஸ் பண்ணி நம்ம
டூப்ளிகேட் கவுண்ட் எடுத்துருக்கிறதுனால நமக்கு இதை டூப்ளிகேட்டாக கன்சிடர் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ இதே நீங்கள் வேற ஏதாவது ஒரு ஆர்டர் நம்பர், இப்போ நான் இதை அகைன் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு உங்களுக்கு இப்போ இந்த பர்டிகுலர் இதை நான் காப்பி பண்ணுறேன், இங்கே போயிட்டு நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். 2 நமக்கு காமிக்கணும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள் 2 ரெக்கார்ட் இருக்குது, அதனால தான் அங்கே டூப்ளிகேட் கவுண்டில் நமக்கு 2 காமிச்சுது. ஸோ இப்போ உங்களுக்கு இன்டர்வியூவில் இந்த கொஷின் வந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாக இந்த கொரியை நீங்கள் சிம்பிளாக ரைட் பண்ணால் போதும், நீங்கள் வந்து செலக்ட் ஆகிடுவீங்க. ஸோ இது வந்து சினாரியோ பேஸ்டு கொஷின் தான் இது வந்து. ஏன்னா நீங்கள் ரியல் டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போதும் இந்த கொரி வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம டேபிளில் ஏதாவது டூப்ளிகேட் அக்கர் ஆனிச்சுன்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இந்த கொரியை வச்சு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேட்டுக்கு அடுத்தடுத்த SQL ரிலேட்டடான கொரிஸ் வரும். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.